வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகாபாரதம் இது வெறும் போரின் கதை மட்டுமல்ல. அதில் சொல்லப்படாத மறைந்திருக்கும் பல உணர்ச்சிகளின், வலிகளின் மற்றும் உறவுகளின் ஆழமான கதைகளும் உண்டு. பாண்டவர்களின் தாத்தாவான பீஷ்மர் ஒரு பக்கம், கௌரவர்களின் நம்பிக்கை நட்சத்திரமான கர்ணன் மற்றொரு பக்கம். இவர்கள் இருவரும் நேருக்கு நேர் சந்தித்த போது அவர்களுக்கிடையே நடந்த உரையாடல் என்ன? அவர் எதற்காக இப்போதும் அவனிடம் நியாயம் என்று நடந்து கொண்டிருந்தார்? ஏன் எப்போதும் தன்னை ஒரு சூதபுத்திரன் என்று தாழ்த்தினார்? அர்ஜுனனுக்காக காத்திருந்த கர்ணன் அவர் பேசுவதற்கு முன்பு பீஷ்மர் இறந்து விடுவாரோ என அச்சப்பட்டான். தன் மனம் அமைதியடைய வேண்டுமென்றால் தன் மனதில் உள்ள கேள்விகளுக்கு பீஷ்மன் பதிலளிக்க வேண்டுமென அவன் அறிந்திருந்தான். ஆம், மரணப்படுக்கையில் இருந்த ஒரு மாவீரனிடம் இத்தகைய கேள்விகளை கேட்பது கொடூரமானதுதான். ஆனால் ஒரு பிறப்பு, ஒரு சாதி, ஒரு விதி, இவை அனைத்தும் ஒரு வீரனின் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியுமா? ஒரு துயரமான இரவில் நடந்த இந்த சந்திப்பு தான் மகாபாரதத்தின் மிகப்பெரிய சோகங்களுள் ஒன்று. வாருங்கள், கர்ணனின் மனப்போராட்டமும் பீஷ்மரின் இறுதி வார்த்தைகளும் எப்படி மகாபாரதத்தின் பாதையை மாற்றின என்பதை பார்க்கலாம். நயவஞ்சகம் தன் வேலையை முடித்த பிறகு கண்ணீர் மலிவானது என்று நினைத்தபடி கர்ணன் பீஷ்மரை நோக்கி நடந்து சென்று அவருடைய பாதங்கள் அருகே நின்றான். பீஷ்மரின் உதடுகளிலிருந்து எந்த ஒளியும் வரவில்லை. அவர் தன்னுடைய மரணப்படுக்கையில் கூட தன் வலியால் துடிப்பதை மற்றவரிடம் காட்ட மறுத்தார். அவர் யாரோ தன் அருகே வந்திருந்ததை உணர்ந்தார். யாரது என்று அவர் ஒரு மெல்லிய குரலில் கேட்டார். கர்ணனுக்கு தொண்டை அடைத்தது. வார்த்தைகள் வெளிவர தயங்கின. பல வருடங்களாக மனதிற்குள் புதைத்து வைத்திருந்த வலிகள் அனைத்தும் இப்போது ஒரு பெரும் வெள்ளம் போல வந்து நின்றன. அவன் மெதுவாக, நான் சூதபுத்திரன் கர்ணன் என்று கிசுகிசுத்தான். பீஷ்மர் சாவின் விளிம்பில் இருந்த போதும் அவரது கண்களில் ஒரு கணம் ஒரு மெல்லிய அதிர்ச்சி தெரிகிறது. பிறகு ஒரு தந்தை மகனிடம் பேசுவது போல ஒரு பாசமான குரலில், கர்ணா, என் மகனே, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது என்றார். கர்ணனின் இதயம் ஒரு கணம் வேகமாக துடித்தது. என்ன சொல்ல போகிறார்? என்ன ரகசியம் அது? நீ குந்தியின் மகன், எல்லோரிலும் மூத்தவன் நீ. பீஷ்மரின் வார்த்தைகள் கர்ணனை திடுக்கிடச் செய்தது. இல்லை பிதாமகரே, நான் ராதையின் மகன், நான் ஒரு தேரோட்டியின் மகன், நான் தாழ்ந்த சாதியை சேர்ந்த ஒரு சூதன் என்று கோபத்துடன் கத்தினான். பீஷ்மர் நிதானமாக, கர்ணா, நீ யார் என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. பகவான் ராமச்சந்திரனின் ரத்தம் உன் உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவன் என்று கூறினார். கர்ணன் இந்த வார்த்தைகளை ஏற்க மறுத்தான். நான் ராதை என் தாயார், தேரோட்டியான அதிரதன் தான் என் தந்தை. நான் எந்த ஒரு தெய்வீக பரம்பரையையும் சேர்ந்தவன் அல்லன் என்று கர்ணன் தன் அடையாளத்தை உறுதியாக பற்றி கொண்டான். கர்ணனின் உள்ளத்தில் ஒரு பெரும் போராட்டம். பிதாமகரே, நான் ஒரு தாழ்ந்த சாதியில் சேர்ந்தவன் நல்லன் என்பாராக, நான் ஒரு சத்திரியன் என்று நீங்கள் இப்போது கருதுவதால் நீங்கள் இதுவரை எனக்கு தெரிவித்து வந்த அவமானங்களும் ஆட்சேபங்களும் அனைத்தும் கடந்து போய்விட்டனவா? நீங்கள் என்னை ஒருபோதும் நியாயமாக நடத்தவே இல்லையே. ஒரு தேரோட்டியின் மகன் என்று என்னை ஒருபோதும் ஏற்க மறுத்தீர்கள். கர்ணனின் வார்த்தைகள் பீஷ்மரின் இதயத்தில் கூர்மையான அம்புகளாக தைத்தன. நான் என் வாழ்நாள் முழுவதும் அனுபவித்து வந்துள்ள அவமானங்களை குரு வம்சத்தின் இளவரசர்கள் யாரேனும் அனுபவித்தார்களா? என் பிறப்பு, என் சாதி, இவையெல்லாம் நான் ஒரு வீரனாக செயல்பட தடையாக இருந்ததா என்று கர்ணன் கேட்டபோது பீஷ்மருக்கு பதில் இல்லை. என் நண்பன் அரசனாகும் வரை நான் சண்டையிடுவேன். கர்ணன் அவநம்பிக்கையுடன் சிரித்தான். மகனே, அரியணை உனக்கு சொந்தமானது என்று பீஷ்மர் கூறினார். கர்ணன் கோபத்துடன் எழுந்தான். எனக்கு என்ன தவறுகளை செய்தீர்கள்? நான் என் நாட்டிற்காக என் கடமையை செய்தேன். தென்னக ராஜ்யங்களின் கூட்டமைப்பு என் தலையை கேட்டபோது உனக்காக ஒரு போரை நிகழ்த்துவது மதிப்பானதாக இல்லை என்றும் நாட்டின் நலனுக்கு அது நல்லதாக இல்லை என்றும் கூறினீர்கள். அதேபோல் அவர்கள் கேட்டிருந்தால் நீங்கள் துரியோதனனின் தலையையோ தர்மனின் தலையையோ கொடுத்திருப்பீர்களா? கர்ணனின் கேள்விக்கு பீஷ்மரிடம் பதில் இல்லை. பீஷ்மர் அமைதியாக இருந்தார். கர்ணனின் மன அழுத்தம் குறைந்தது. மென்மை பொருந்திய புண்ணிய பீஷ்மரும் கூட சாதிதான் பெறுகிறாரா என்று கர்ணன் கேட்டபோது, கர்ணா, துரியோதனனையும் தர்மனையும் போல நீயும் என்னுடைய பேரன்தான். ஆனால் நான் ஒரு நாய் போல் நடத்தப்பட்டேன். உங்களால் அதை மாற்றியிருக்க முடியும் என்று கர்ணனின் வார்த்தைகளுக்குள் ஒரு வலி இருந்தது. பீஷ்மர் மெதுவாக பேசினார்.
கர்ணா, ஒரு முதியவர் மன அமைதியுடன் இறக்க நீ அனுமதிக்க மாட்டாயா? நான் என்னுடைய இதயத்தில் உள்ள அனைத்தையும் உன்னிடம் கொட்ட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? கர்ணனின் மனதிலிருந்த அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே வார்த்தையில் விடை கிடைத்தது. அப்படியானால் நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள். நான் உன்னை கண்டு பயந்தேன், உன் மீது பொறாமை கொண்டேன். கர்ணன் அதிர்ச்சி அடைந்தான். மாவீரர் பீஷ்மர் ஒரு தேரோட்டியின் மகனை கண்டு பயந்தாரா? அவன் மீது பொறாமை கொண்டாரா? பிதாமகரே, நீங்கள் மீண்டும் என்னை எள்ளி நகையாடுகிறீர்கள். கர்ணா, இந்த போரில் சண்டையிடுவதற்கு உன்னை நான் அனுமதித்தால் பாண்டவர்களில் ஒருவன் கூட மிஞ்ச மாட்டான் என்பதை நான் அறிவேன். கர்ணா, உனக்கு ஈடு இணை யாரும் இல்லை. நான் என்னுடைய வம்சத்தையும் நாட்டையும் பாதுகாப்பதை மட்டுமே தேர்ந்தெடுத்தேன். போரை நிறுத்துவதற்கு துரியோதனனை ஒப்புக்கொள்ளவை. நாம் ஏற்கனவே பெரிய விலையை கொடுத்து விட்டோம். உன் ஒருவனால் மட்டுமே இதை செய்ய முடியும். கர்ணன் கோபத்துடன், கிருஷ்ணனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நான் துரியோதனனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்களா? ஒரு சோதனை காவி எனக்கு அங்க நாட்டு அரசனாக ஆக்க தயங்காத ஒருவருக்கு நான் துரோகம் இழைக்க வேண்டுமா? மதிப்பில்லாத ஒரு அரியணைக்காக நட்புக்கு நான் துரோகம் செய்ய வேண்டுமா? அதற்கு பதிலாக நான் மரணத்தை தேர்ந்தெடுப்பேன். மகனே, உன்னை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். குரு வம்சத்தினரில் தலை சிறந்தவன் நீதான். எனக்கு எந்த பின்வருத்தமும் இல்லை. ஆனால் சில சமயங்களில் அரியணையை துறந்தது சரியான செயல்தானா என்ற கேள்வி என்னுள் இருக்கிறது. நான் இந்த நாட்களாக வாழ்ந்தேன், ஆனால் இப்போது இங்கே நான் மரணப்படுக்கையில் கிடக்கிறேன் என்று பீஷ்மரின் வார்த்தைகளை கேட்டவுடன் கர்ணனின் மனம் உறுதியற்றதாக மாறிவிட்டது. அவன் குனிந்து பீஷ்மரின் கையை மென்மையாக தொட்டு தூக்கி தன் கைகளுக்குள் பொதிந்து கொண்டான். பிதாமகரே, என்னுடைய கடுமையான வார்த்தைகளுக்காக என்னை மன்னியும், இந்த சூதபுத்திரனை ஆசீர்வதியும் என்று கெஞ்சினான். பீஷ்மரின் உதடுகளில் ஒரு சாந்தமான புன்னகை தோன்றியது. கர்ணா, கடவுளாரும் மக்களின் அன்பாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளாய். கடினமான சூழ்நிலையில் தயக்கமின்றி கொடுப்பதில் தன்னலமின்றியும் போரில் துணிச்சலுடன் இரு என்று. கர்ணனுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று அவர் ஆசீர்வதிக்கவில்லை. ஏனென்றால் பீஷ்மர் அவருடைய வெற்றியை விட மேலானது எதுவும் இல்லை என்பதை உணர்ந்திருந்தார். மகனே, உன்னுடைய வெற்றியை விட மேலானது எதுவும் இருக்காது. வானில் சூரியன் பிரகாசிக்கும் வரை உன்னுடைய பெயர் நிலைத்திருக்கும் என்று கூறிய பீஷ்மர் ஒரு கையை உயர்த்தி கர்ணனின் தலையை தொட்டு ஆசீர்வதித்தார். கர்ணன் தன்னுடைய அழுகையை அடக்கிக் கொண்டு பீஷ்மரின் பாதங்களை தொட்டு வணங்கினான். அவன் அவருடைய அங்கீகாரத்திற்காக நெடுங்காலமாக ஏங்கிக் கொண்டிருந்தான். அவனுக்கு வேண்டிய விடைகள் அவனுக்கு கிடைத்திருந்தன. ஆனால் அவை அவனுக்கு வருத்தத்தை மட்டுமே ஏற்படுத்தின. அவன் இந்த போரை எந்த விலை கொடுத்தாவது வெற்றி பெற வேண்டியிருந்தது. ஆனால் மாபெரும் மனிதரான பீஷ்மரின் சாவு அவனை கோபப்படுத்தவில்லை, மாறாக அவனுடைய மனதிற்குள் ஒரு அமைதியை ஏற்படுத்தியது. கர்ணனுக்கு தான் இந்த போரை ஏன் வெற்றி பெற வேண்டும் என்ற கேள்விக்கான விடை கிடைத்தது. அவர் பீஷ்மரின் இறுதி ஆசீர்வாதத்தையும் உண்மையான வாக்குமூலத்தையும் பெற்றுக்கொண்டு அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் அவரை விட்டு எழுந்து நின்றான். அவர் இந்த போரில் கொடூரமான வழியில் இழுத்த அர்ஜுனனை வீழ்த்தி அவன் தன்னிடம் உயிர் பிச்சை கேட்கும்படி செய்ததென்று அவன் மனதில் உறுதி கொண்டான். பீஷ்மரின் இந்த இறுதி ஆசீர்வாதமும் உண்மையான வாக்குமூலமும் கர்ணனை எப்போதும் வீழ்த்த முடியாத ஒரு வீரனாக மாற்றின. இன்னும் பல தெய்வீக மற்றும் அமானுஷ்ய கதைகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.